ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீட்டோ கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஆம்ப்லேட் பண்ண போகிறோம். அதுவும் ரோட்டு கடை ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஆம்ப்லேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன் 2 எடுத்துக்கோங்க, எக்கு 3, ஒரு 3 or 4 க்ரீன் சில்லி, கொஞ்சமாக மல்லியல் எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியனை வந்து நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ க்ரீன் சில்லியையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உள்ள மல்லி இலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆம்ப்லேட்டோட சேர்த்துக்கலாம். இந்த மல்லி இலை போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எக்கு சேர்த்துக்கலாம். நான் 3 எக்கு எடுத்துருக்கிறேன். ஆனியன், க்ரீன் சில்லி, மல்லி இலை, எக் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கல்லில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் சேருங்க, அப்போ நல்ல மணமாக நல்லாயிருக்கும். நமக்கு கீட்டோ டயட்டுக்கு தேவையான கீட்டோசிஸ் லெவலை ரீச் பண்ணுறதுக்கும் இந்த கோகோனட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்கு வந்து கல்லில் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த ஆயிலில் வேக விடுங்க. இப்போ ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. டர்ன் பண்ணி நெக்ஸ்ட் சைடு போட்டுக்கலாம். ஆம்ப்லேட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.